கணவருடன் மகிழ்ச்சியாக வாழ செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும். ஓகேங்களா? நம்மளோட கணவர் கூட ரொம்ப நாளாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னா, இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கணவரோட உழைப்பையும் உதவிகளையும் மனசார பாராட்டணும். சரிங்களா? இது அவருக்கு வந்து அளவில்லாத மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ கணவர் வந்து உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, அப்போ அவங்க ஏதாவது உதவிகள் வந்து என்ன நம்மளுக்காக ஏதாவது பண்ணுறாங்க, நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது வந்து அவங்கள வந்து மனசார பாராட்டும். அப்படி பாராட்டும் போது வந்து அவங்களுக்கு அது பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். சரிங்களா? செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா வந்து அவங்க வந்து சோர்வாக இருக்கும்போது அறிவுரை வந்து கூறுறத தவிர்க்கணும். சரிங்களா? அவங்க சோர்ந்து போய் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறங்கிற பேரில் வளவளன்னு அவங்களுக்கு கோவம் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து பேசக்கூடாது. சரிங்களா? அவங்க சோர்வாக இருக்காங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுறத தவிர்க்கணும், அட்வைஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அவருக்கு அன்பையும் ஆதரவையும் அந்த நேரத்தில் கொடுக்கணும். சரிங்களா? அது அவங்களுக்கு ஒரு மனசார ஒரு என்ன சொல்கிறதுனா, சோர்வாக இருக்காங்கன்னா ஒரு தெம்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்மளோட அன்பும் ஆதரவும் வந்து அவங்களுக்கு ஒரு தெம்பு தரக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அட்வைஸ் பண்ணுறதை குறைச்சிட்டு அன்பையும் ஆதரவையும் அவங்களுக்காக நம்ம கொடுக்கணும். சரிங்களா? செகண்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா, உங்கள் கணவரை மற்றவங்களுடன் ஒப்பிட்டு பேசவே கூடாது. சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் இதை நான் கேட்குறேன், நீங்கள் வாங்கி தர மாட்டீங்களா? அந்த அவங்க வீட்டுக்காரன்னா நான் நகை வாங்கி கொடுத்தாங்க, பட்டுப்புடவை வாங்கி கொடுத்தாங்க, அது வாங்கி கொடுத்தாங்க, இது வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட வந்து ஒப்பிட்டு பேசக்கூடாது. சரிங்களா? உங்கள் கணவர் உங்களை எப்படி பார்த்துக்கிறாங்க அதுதான் முக்கியம். சரிங்களா? அவங்க வந்து வேலைக்கு போக சொல்லி கூட அவங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? உங்களை வேலைக்கு போக விடாமல் கூடவே வச்சுருந்து உங்களுக்கு தேவையானதை அவங்க செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட இவங்க பெரியவங்க. சரிங்களா? யாரையுமே வந்து ஒப்பிட்டு பேசக்கூடாது. சரிங்களா? தன்னோட கணவனை வந்து மற்றவங்களோட கணவரோட ஒப்பிட்டு பேசக்கூடாது. அது அவங்கள வந்து மனசார ஒரு கொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கும். சரிங்களா? அதனால் வந்து அவங்களுக்கு வலியை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சொல்லாமல் இருக்கதான் நல்லது. ஓகேங்களா? அவங்கள புரிஞ்சு நடந்துக்கணும். அடுத்து வந்து என்ன அப்படின்னா, அவரோட தனிப்பட்ட பலங்களில் கவனம் செலுத்தணும். சரிங்களா? அவங்களுக்குன்னு ஒரு பலம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட என்ன விஷயங்கள் இருக்கும். அதாவது அவங்களோட தேவைகள் இருக்கும். அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம வந்து அது தடையாக இருக்கக்கூடாது. அவங்களுக்கு தேவையானது அவங்க வாங்குகிறாங்க, செய்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு தடையாக நம்ம இருக்கக்கூடாது. சரிங்களா? அவங்களோட பலம் என்ன அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். சரிங்களா? அவங்களோட பலத்துக்கு நம்ம வந்து எதிராக நிற்கக்கூடாது. சரிங்களா? அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் வந்து நம்மளும் சேர்ந்து பண்ணணும். சரிங்களா? அடுத்து வந்து கணவருடன் மனதளவில் எந்த ரகசியமும் இல்லாமல் எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேசணும். சரிங்களா? அதாவது நம்மளுக்குள்ளே ஏதாவது ஒரு ரகசியங்கள் இருக்குது. ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்குவோம், இல்லாட்டி எங்கேயாவது இப்போ வந்து என்னென்னா நம்மளுக்கு ஒரு யாராவது ஒருத்தவங்க காசு கொடுத்துருக்காங்க, இல்லாட்டி ஒரு சீட்டு போட்டிருக்கோம், சீட்டு விழுந்துருச்சு, இல்லைன்னா நான் ஒரு பட்டுப்புடவை வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத இப்போ நம்மளுக்குன்னு ஒரு ரகசியம்னு இருக்கும். அதாவது அவங்களுக்கு தெரியாமல் எந்த விஷயமும் பண்ணக்கூடாது. இப்போ என்னென்னா ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சுன்னா திட்டுவாங்க அப்படிங்கிறதுக்காக அது ஒரு சில விஷயங்களை மறைக்குவாங்க. இப்போ வந்து லோன் இப்போ ஒரு குழு லோன் வாங்குறாங்க அப்படின்னா, என்னோடய வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சுன்னா அதை பூரா வாங்கி செலவழிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு தெரியாமல் கடன் வாங்குறது. கடன் வாங்கும்போது வந்து ஈஸியாக இருக்கும். அதை வாங்கி வந்து செலவு பண்ணிட்டீங்க, அவங்களுக்கு தெரியாமையே வாங்குறீங்க, செலவு பண்ணுறீங்க. அது கட்டும்போது தான் தெரியும் அதோட கஷ்டம். சரிங்களா? தெரியாமல் வாங்கின மாதிரி தெரியாமல் அவங்களால கட்ட முடியாது. ஏன்னா அந்த கட்டுறதுக்கு அவங்க தேவைப்படணும். அவங்களோட தேவை உங்களுக்கு தேவை. சரிங்களா? அதை புரிஞ்சுக்கணும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அவங்களுக்கு தெரியாமல் ரகசியமாக எதுவும் பண்ணாதீங்க. அது உங்களோட வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து இது வந்து என்னென்னா, அவங்களுக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதா இருந்தாலும் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு கேட்டுட்டு பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? உங்கள் மேலே அவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். ஓகேங்களா? உங்கள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை உருவாகும். சரிங்களா? அதனால் வந்து எந்த ஒரு ரகசியத்தையும் தெரியாமல் பண்ணாதீங்க, வெளிப்படையாக பேசுங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன, அவரை கேட்காமல் அவருக்கு பிடித்த விஷயங்களை செய்து உங்களின் அன்பை வெளிப்படுத்துங்கள். அதாவது அவங்கக்கிட்ட இது செய்யவா, அதை செய்யவா, இப்படி பண்ணுவா, அப்படி பண்ணுவான்னு கேட்காதீங்க. ஏன்னா யாருமே வந்து நமக்குன்னு செய்கிறாங்க அப்படின்னா, இப்போது அவங்களோட பர்த்டே வருது அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சு நான் இதை வாங்கவா, அதை வாங்கவா, நான் ட்ரெஸ் எடுக்கவா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேணான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள கேட்டு கேட்டு செஞ்சால் அதில் ஒரு சந்தோஷமே இருக்காது.
உங்களுக்கு தெரியும்ல, இத்தனை வருஷம் கூட இருந்திருக்கீங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்தணும். அதில் வந்து அவங்க வெளிக்காட்டிக்கலைனாலும் அவங்களுக்கு அதில் கிடைக்கிற சந்தோஷமே வேறு லெவலாக இருக்குங்க. அதனால் வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்த எந்த வகையில் முடியும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணி பாருங்கள். சாப்பாடாக இருக்கலாம், ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒரு பொருளாக இருக்கலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண அதில் வந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரிங்களா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா, குடும்பத்திற்காக நீங்களும் கையாளும் முறைகளை கற்றுக்கொள்ளுங்கள். அதாவது குடும்பத்தை வந்து குடும்ப பொறுப்புகளை வந்து ஹஸ்பண்ட் மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லை. சரிங்களா? எல்லா பொறுப்புகளுமே ஹஸ்பண்ட் மேலே கட்டிட்டு அவங்களுக்கு வந்து அது பெரிய சுமையாக இருக்கும். சரிங்களா? அந்த பொறுப்புகளை வந்து எப்படி நம்ம குறைக்கலாம், நம்மளும் கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச அளவு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். உங்களால் என்ன முடியுமோ அந்த வேலைகளை பார்த்து அவங்களோட சுமையில் நீங்கள் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. அப்போ வந்து அவங்களுக்கு சுமை வந்து ரொம்ப வெயிட்டாக தெரியாது. சரிங்களா? அதனால் வந்து என்னென்னா, குடும்ப பொறுப்புகளில் வந்து நீங்களும் கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. அப்படி பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் வந்து அவங்க வந்து இன்னும் இப்போ இருக்கிற லெவலை விட இன்னும் அதிகமாக வந்து குடும்பத்தை சூப்பராக கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரிங்களா? அதனால் வந்து எல்லா பொறுப்புகளும் ஹஸ்பண்ட் தான் பார்க்கணுன்னு இல்லை. அவங்களோட பொறுப்புகளில் அவங்களோட சுமைகளில் நீங்களும் கொஞ்சம் ஒரு பாதி அளவு நீங்கள் பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது அந்த பொறுப்பு சுமை வந்து குறையும். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன அப்படின்னா, மனைவியும் கணவனோடு இணைந்து செயல்பட்டால் அந்த இல்லமே சொர்க்கமாக மாறும். உண்மைதாங்க. அதாவது இப்போ ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்க, வர்றாங்க, எல்லா பொறுப்பும் பார்க்குறாங்க அப்படிங்கிறதோடு இல்லாமல் மனைவியும் தன்னால் முடிஞ்ச வேலைகளை பார்த்து தன்னோட ஹஸ்பண்டுக்காக இணைஞ்சு செயல்படும்போது அந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் குடும்பமே சந்தோஷம் நிறைந்த சொர்க்கமாக மாறும். சரிங்களா? இதுதான் உண்மை. ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது கணவரோட சந்தோஷமாக வாழ நினைக்கிற மனைவிகள் இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ண அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் குடும்பம் எப்பயுமே சந்தோஷமாக சொர்க்கமாக இருக்கும். சரிங்களா? அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? டெய்லியுமே வீடியோஸ் போகிற ஷார்ட்ஸ் போகிற லைவ் போட்டுருக்கு எல்லாத்தையுமே பாருங்கள். யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச்னு போட்டிங்கனாவே என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.